மேம் வந்துட்டாங்க. மேம் வாங்க, வந்துட்டாங்க, வாங்க. வாங்க. ப்ளீஸ் கம். வெல்கம் மேம். வாங்க மேம். உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. யா ப்ளீஸ் தேங்க் யூ. வாங்க. மேடம், உங்களுக்காக ஸ்பெஷலாக ஃபாரின்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மேடம். வேற ஐயோ என்ன இதெல்லாம் குடிக்க சொல்றாங்க? ஃபாரின்ல இதெல்லாம் குடிப்பாங்களோ? கடவுளே. நோ ஐ டோன்ட் வாண்ட் இட். மேம், உங்கள் பிராண்ட் தான் மேம். உங்களுக்காக ஸ்பெஷலாக வர வச்சுருக்கோம் மேம். நோ நோ நான் குடிக்கிறது இல்ல. டாக்டர் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே மேம். கொண்டு போயிரு. அவுட் கோ. ஓகே சார். நீங்க பார்ட்டியில கலந்துக்க சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணதுனால தான் சும்மா கம்பெனிக்கு வந்தேன். மற்றபடி எனக்கு இதுல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஓகே மேம். ஓகே ப்ளீஸ் உட்காருங்க மேடம். மேம் கம். போங்க, எல்லாரும் போய் என்ஜாய் பண்ணுங்க. போங்க சரிங்க. please. போங்க ஓகே. போங்க, எல்லாரும் போங்க போ. ப்ளீஸ். சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே நீங்க கண்டினியூ. அந்த ராகவனை திட்டி இங்க இருந்து அவமானப்படுத்தி அனுப்பணும். என்ன பண்ணலாம்? கவிதா ஒரு நிமிஷம் இப்போ வந்துடுறேன். ஏய் என்ன பண்ற? அறிவில உனக்கு? சாரி மேடம், தெரியாம மன்னிச்சுங்க. வாட் சாரி? இந்த மாதிரி கண்ட்ரி ஃபெல்லோவை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகும். Don't irritate me. மேம் Get என் lost. மேல தப்பு இல்லை மேம். அதோ இவன் தான் என்ன தள்ளி விட்டுறது மேம். Just shut up. குடிச்சிருக்கிறது நீ. போதையில நீ வந்து விழுந்துட்டு ஏன் பாடி கார்டு மேல குறை சொல்றியா? என்னாச்சு மாமா? நீ தான் இந்த ஆளோட வைஃபா? ஆமா மேடம். உன் ஹஸ்பண்ட் இப்படி குடிச்சிட்டு இருக்கான், அத பார்த்து கண்டுக்காம நீ பாட்டுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு செல்போன் நோண்டிட்டு இருக்க. தமிழ் பொண்ணு தானே நீ? உங்க வீட்ல உனக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? நான் இந்தியாவுக்கு வரும்போது இங்க இருக்கிற பெண்களை பத்தி அவ்வளவு உயர்வா பேசினாங்க. ஆனா நீ நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்ல மேடம், அது வந்து உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. பெண்களுக்கு, அதுவும் குறிப்பா தமிழ் பெண்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஆனா உன்னால தமிழ் பொண்ணுங்க மேல இருந்த மரியாதையே கெட்டு போச்சு. மேம், தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க யார் தெரியுமா? இந்த கம்பெனி இங்க வர்றதுக்கு முக்கிய காரணமே இவங்க தான். இவர் மிஸ்டர் ராகவன், இது அவங்க மிஸ்ஸஸ் கவிதா ராகவன். நான் தானுங்க. புவனேஸ்வரி கோர்ட்ல வாங்கின ஸ்டே ஆர்டரை வாபஸ் வாங்கின உடனே பேரம் பேசி பணம் வாங்கினது இவங்க தானா? ஏய் என்ன நீயும் அம்மாவும் பிளான் போட்டு என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். உண்மையிலே நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கோம். கொஞ்சம் கூட வெக்கம் மானமே இல்லாம ஓசில குடிக்கிறதுக்கு வைஃபோட ஜோடி போட்டுட்டு வந்திருக்க. நீலாம் என்ன ஜென்மோனே தெரியல. வாங்க மாமா போலாம். கிளம்புங்க. வாங்க மாமா வாங்க.
வாங்க மாமா வாங்க. சார் நீங்க போய் உங்க பார்ட்டியை கன்டினியூ பண்ணுங்க. வாங்க உள்ள வாங்க. எனக்கு பார்த்தீங்களா அடுபாய் பசங்க கலர் கலர் லைட் போட்டு குடிச்சிட்டு இருக்கானுங்க. முருகேசா, சொல்லுங்க. பார்ட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. ஆமாங்கக்கா. எதையாவது பண்ணி இந்த பார்ட்டியை கெடுத்து விடணும். எனக்கா அதுக்கான ஏர்போர்ட்டோட தான் வந்திருக்கேனுக்கா. இது பாத்தீங்களா என்னது பேதி மாத்திரைங்கக்கா. அது எதுக்கு? அது வந்துக்கா நம்ம கோட்டையில் இருக்கிற மாடுகளுக்கு ஒரு மாடுக்கு வயிறு சரியில்லைங்கக்கா, அந்த மாட்டுக்காக வாங்கி வச்சிருந்தேனுக்கா. முருகேசா, இந்த பார்ட்டிக்கு மாடா வந்திருக்கு? ஐயோ இல்லைங்க, மாட்டுக்கு இல்லைங்கக்கா. இந்த பார்ட்டியில இருக்கிறவங்கள குடிச்சிட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா, அவங்க குடிக்கிற ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒரு மாத்திரை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவனுங்க அதை குடிச்சு போட்டானுங்க வச்சுக்கோங்க, அவனுங்களுக்கு பார்ட்டி கொண்டாடக்கு நேரமே இருக்காதுங்கக்கா. பாத்ரூமுக்கு தானே ஓடிட்டு நீ இருப்பானுங்க. போய் கிளாஸ்ல போட்டுட்டு வர வரைக்கும் அவங்க பிரசாத மாதிரி வெயிட் பண்ணுவாங்களா? உனக்கு மண்டையில மூளையே இல்லையா முருகேசா? நோ, வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. சரிங்கக்கா, வேற என்ன பண்ணலாம்? அக்கா எனக்கு வந்துருச்சுங்கக்கா. ஏய், என்னடா அந்த மாத்திரை எடுத்து நீ சாப்பிட்டியா? ஐயோ அக்கா, அந்த வந்துருச்சு இல்லைங்கக்கா, இது ஐடியா வந்துருச்சுங்கக்கா. ஒரு நிமிஷம் இங்கே இருக்கா, நான் வந்துடுறேன். டேய், என்னடா வந்துருச்சு நீ உன் பாட்டுக்கு ஓடி போயிட்டு இருக்கான். டேய், கொல்ல பக்கமா போ. எங்கடா போய் அக்கா எனக்கு தொலைஞ்ச? ஐடியா வந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லைங்கக்கா. என்னன்னு சொல்லு. சித்த மேல பாருங்கக்கா. மரத்துல இலை. ஐயோ, அது இல்லைங்க, அதுக்கு மேல தேன் கூட ஒண்ணு இருக்கு பாருங்கக்கா. ஆமா, தேன் கூடு. அதை வச்சு என்ன பண்ணணும்? அக்கா இந்த கல் எடுத்து அந்த தேன் கூடுல விட்டு அடிச்சான்னு வச்சுக்கோங்க, தேனி பறந்தது எல்லாத்தையும் கடிக்கடியும் கடிச்சிருமா. ஆட லூசு பையில, தேனி அவங்கள கொட்டும் போது நம்மள கொட்டாது. கொட்டாதுங்கக்கா, அதுக்கு தானே இந்த தார் பை எடுத்து வந்தானுங்கக்கா. இது புடிங்கக்கா, இதா? இந்த தார் பை நல்ல உடம்பு சுத்தி போத்திக்கோங்க, தேனி நம்மள கொட்டாதுங்கக்கா. அக்கா உடம்பு நல்லா போத்திக்கோங்க, நான் குறி பார்த்து கல் விட்டு எறிகிறேனுக்கா. என்ன இது? அச்சச்சோ, பார்வதி. பார்வதிக்கு தேனி கொட்டுது. ஐயோ அக்கா, அது பார்வதி அம்மனி இல்லைங்க, ஜாக்சனோட பெட்டர் மஸ்லைட் அம்மனிங்கக்கா. பார்வதி, நான் வரேன் பார்வதி. அக்கா போவாதீங்க அக்கா, எங்க போறீங்க அக்கா? இருங்க அக்கா. பார்வதி, பார்வதி, ஐயோ. எனக்கு அது பார்வதி அம்மனி இல்லைங்க, ஜாக்கி சான் பெட்டர் மஸ்லைட் அம்மனிங்கக்கா. எனக்கு தேனியில போயிடுச்சுங்க, வெளியில வாங்கக்கா. ஆமாங்க, மையாலுமே தேனியில போயிடுச்சுங்கக்கா. ஆமா முருகேசா, நெருப்ப காட்டி தேனி எல்லாத்தையும் தோர்த்தி போட்டாங்களக்கா. தேனி உன்னை கொட்டிடுச்சா பார்வதி? உனக்கு ஒன்னும் ஆகலையே? பார்வதியா? Who is she? I'm Jacqueline. ஆமாமா, ஒன்ற பேரு ஜாக்லின் தான். தேனி எதுவும் கொட்டல, அதான் கேட்டேன். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக ஃபேக்டரி கட்டாம நான் விட மாட்டேன். இந்த ஃபேக்டரி வரத யாராலையும் தடுக்க முடியாது. இத பாருங்க ஜாக்சன் பெட்டர் மஸ்லைட் அம்மனி,
எப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு தடவை தேனி கொண்டா என் அக்கௌண்ட் வந்து காப்பாற்ற மாட்டாங்களாக்கோ. முருகேசா, இவரை பாத்தீங்களா அந்த அம்மோனியான எப்படி முறைச்சு பார்த்துட்டு போகுதுன்னு. நீங்க கூட காப்பாத்தாம இருந்தீங்கன்னா அந்த முறைக்கிற கண்ணிலே தேடி கொட்டு இருக்குமுங்க. அவசரப்பட்டு காப்பாத்தி போட்டீங்க நீங்க. ஆமா முருகேசா, என்னால பார்வதி வேறையா ஜாக்லின் வேறையா பிரிச்சு பார்க்க முடியல. சரிங்கக்கா, நம்ம வந்த சொல்லி தான் முடிஞ்சதுங்களா, போலாமுங்களாக்கா? ஆமால, பார்ட்டி கலைஞ்சிருச்சு, போலாம். பார்வதிக்கு ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணலாமா? வேண்டாம், நாம ஏதாவது ஃபோன் பண்ணி அவளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா. சரி, பண்ணி தான் பார்ப்போமே. ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம். அம்மா, பார்வதி, வா வா, சீக்கிரம் வா. போன காரியம் என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்ல புவனம்மா. அந்த ஜிஎம் அரேஞ்ச் பண்ணி வச்ச பார்ட்டிய அகிலாமா வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. என்ன சொல்ற? அதான் அங்க வந்தவங்கள நான் நல்லா திட்டி விட்டுட்டேன். கோச்சுக்கிட்டு ராகவன் அவங்கள பார்ட்டி வெட்டி போயிட்டாங்க. திட்னியா? வேணும் வேணும், நல்ல காரியம் பண்ண. சரி, அகிலா அங்க வந்து என்ன பண்ணா? அம்மா வந்து தேனிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனாங்க. என்ன கண்ணு சொல்ற? அகிலா வந்து உன்னை காப்பாத்துனாளா? எனக்கு ஒண்ணும் புரியலமா. அங்க என்ன ஆச்சு? அகிலாமா முருகேச அண்ணனோட வந்து தேன் கூட்ட கழிச்சு விட்டு அந்த பார்ட்டியவே நடக்க விடாம பண்ணாங்க. ஓ, ஆனா பார்வதி, அகிலா உன்கிட்ட இவ்ளோ அக்கறையா நடந்துகிட்டது அந்த ஜிஎம் பார்த்தாலோ தெரிஞ்சுக்கிட்டாலோ அவனுக்கு ஏதாவது சந்தேகம் வரும்ல? ஒருவேளை அகிலாண்டேஸ்வரி உன் மேல இவ்ளோ அக்கறையா நடந்துக்கிறதுக்கு காரணம் அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சோ? தெரியலையே, வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி சரி, தெரிஞ்சுக்கிட்டாளா இல்லையான்னு அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்ன? ம். பூனா, ஹலோ அகிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? பார்வதி எப்படி இருக்கா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே? நாங்க நல்லா இருக்கோம், ஜம்முன்னு இருக்கோம் அகிலா. அங்க ராகவன், கண்மணி, கவிதா தான் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் அகிலா, நான் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, அந்த கூலிங் கம்பெனி ஓனர் பொண்ணு அங்க வந்திருக்குல்ல, அது ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சா? நீ என்ன பண்ண? அதை எப்படி சமாளிச்ச? அதை ஏன் கேக்குற புவனா? புவனா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த ஜாக்லினை பார்த்தா அச்சு அசல் நம்ம பார்வதியே தான். எனக்கு அந்த பொண்ணுகிட்ட என்னமோ கடுமையா நடந்துக்கவே முடியல. அதுக்காக ஃபேக்டரிய கட்ட விட்டுருவேன்னு மட்டும் நீ நினைக்காத. இன்னைக்கு கூட அந்த ஜிஎம் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தான். நானும் முருகேசனும் அங்க போய் அந்த பார்ட்டியே நடக்க கூடாத அளவுக்கு ஒரு தேனி கூட்ட கலைச்சு விட்டுட்டோம். என்னமோ தெரியல புவனா, அந்த பார்ட்டில தேனிங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அந்த ஜாக்லின என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியல. எனக்கு என்னமோ என் கண்ணுக்கு பார்வதி தேனிக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவளை காப்பாத்திட்டு வந்துட்டேன். இத பாரு அகிலா, அந்த பொண்ணு பார்வதி உருவம் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கு. அது ஜாக்லின், நீ ஏமாந்து போயிடாத. அவ எப்படியோ போகட்டும், ஏன் நீ அவன் மேல அக்கறையா நடந்துக்காத. நீ சொல்றது எனக்கு புரியுது புவனா. அவ பார்வதி இல்லன்னு என் மூளைக்கு புரியுது. ஆனா என் கண்கள் அவ உருவத்தை பார்த்த உடனே என் மனசு ஒத்துக்கல. பார்வதிதான் பார்வதிதான் சொல்லிட்டு இருக்கு. அகிலா,
இப்ப நீ எதுக்குப்பா அந்த ஓனர் பொண்ணு ஜாக்லினை தேடி காப்பாத்த போன? அந்த தேனி 1-2 அவளை கொட்டி இருக்கணுங்கிற நானு. அப்படியெல்லாம் செய்யறதுக்கு என் மனசு கேட்காது புவனா. பார்வதி உருவத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கஷ்டப்படுறத என்னால வேடிக்கை பார்க்க முடியாது. அதெல்லாம் புரியுது எனக்கு. ஆனா அது நம்ம பார்வதி இல்ல, அவ எதிரி ஜாக்லின். நீ எந்த அளவுக்கு அவ மேல கோவப்பட்டு பேசுறியோ அப்பதான் நம்ம பூமியை விட்டு அவங்க போவாங்க. பாக்க பார்வதி மாதிரி இருக்குன்னு நினைச்சு உன் மனசு இழகி போய் ஃபேக்டரி எல்லாம் கட்ட விட்டுடாத. பாரக்கிலா நீ அங்க இருக்கிறங்கிற நம்பிக்கையில தானே நான் இங்க இருக்கேன். உன் பயம் எனக்கு புரியுது புவனா. கண்டிப்பா உன் இடத்துல ஃபேக்டரி கட்ட நான் விட மாட்டேன், கவலைப்படாத. ஒன்ற மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. போன வச்சிருவா. ஓகே, குட் நைட். ஓகே, குட் நைட். பார்வதி, இப்போ நீ வேற அந்த ஜாக்லின் வேற பொண்ணுன்னு தான் அகிலாண்டேஸ்வரி நினைச்சிட்டு இருக்கா. ஆனாலும் நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கண்ணு. சரிங்கம்மா, நீங்க தூங்குங்க, நான் வரேன். குட் நைட். ஓகே, குட் நைட். ஏனுக்கா, எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சுங்கக்கா. என்றா இருந்த ஒரு தேன் குட்டியும் கள்ள தூக்கி அடிச்சு கலைச்சு பார்ட்டியை நடக்கூடாம பண்ணி போட்டோம்க்கா. மறுபடியும் இந்த படுவே போனங்க பார்ட்டி வச்சானுங்கன்னா இன்னொரு தேன் குட்டிக்கு நம்ம எங்கேங்கக்கா போறது? அப்போ 1.5 மண்டைய உடைச்சா பார்ட்டி நின்னுடும்ல. ஐயோ வேணாமுக்கா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மண்டைங்கக்கா. எனக்கு மனசே ஆறல மாமா. அந்த ஓனர் பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு இருந்தோம், நம்மள ஊசில குடிக்க வந்தேன்னு சொல்லிருப்பா. எனக்கு கவிதாமணி ராகவைய வயிறாங்க போல இருக்கு. சத்தம் கேக்குது பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் உன்ற அம்மா தானுங்க. அத்தை மட்டும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாம இருந்தா நமக்கு இந்த அவமானம் ஏற்படுமாக்கும். இப்ப நீ சொன்னிய கவிதா, அது சத்தியமான உண்மையாக்கும். எல்லாம் என்ற அம்மாவாலதான். 2 பேரும் அந்த பொண்ணு ரொம்ப திட்டிட்டா மாமா. இது வரைக்கும் என்ன யாரும் அப்படி அவமானப்படுத்துனதே இல்ல. யாருங்க மாமா போன்ல? அந்த ஜிஎம் தான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தது போதாதுன்னு இப்ப எதுக்கு கூப்பிடுறாங்களாமா? எனக்கு அந்த ஆட்டு தாடிக்காரன் தான் போன் பண்ணிருக்கானுங்க போல இருக்கு. என்ன சொல்றாங்க கேப்போம். அந்த ஓனர் பொண்ணுகிட்ட அவரு நம்மளை பத்தி நல்லா தானே சொல்லி வச்சிருக்காராக்கும். அவர் மேல எந்த தப்பு இருக்காதாக்கும். இரு, என்ன விஷயம்னு கேப்போம். ஹலோ ஹலோ ராகவன், சாரி சார். எதுக்கு சாரிங்க? நேத்து நடந்த விஷயத்துக்கு தான். மேடத்துக்கு உங்களை பத்தி சரியா தெரியல. நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக சதி பண்றீங்கன்னு தப்பா நினைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க அம்மாவுக்கு எதிராக நமக்கு சப்போர்ட்டா இருக்கீங்கன்னு எடுத்து சொன்னேன். அதுக்கப்புறமா தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நடந்தது நினைச்சு என் வீட்டுக்காரி இப்ப கூட கோபமா இருக்காங்க. தப்புதான் ராகவன். அதுக்கு தான் நான் சாரி கேட்டுட்டேன்ல. உங்க ஒய்ஃப் கிட்டையும் சாரி கேட்டேன்னு சொல்லுங்க. அப்புறம் நேத்து என்ஜாய் பண்ண முடியாத பார்ட்டியை மேடம் இப்ப நமக்காக தனியா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாம் ஃபாரின் சரக்கு. நீங்க கிளம்பி வாங்க ராகவன். அப்படிங்களா? இப்பயே கிளம்பி வரேன் சார். இப்பவே வரேன். மாமா நில்லுங்க மாமா, எங்க போறீங்க? அது பார்ட்டில அந்த ஓனர் பொண்ணு நம்ம கிட்ட அப்படி தப்பா நடந்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கு ஜிஎம் சாரி கேட்டேன். மிஸ் ஆன பார்ட்டிய எனக்காக தனியா பண்ணிருக்காங்களாம். நான் போயிட்டு வந்துறேங்கன்னு. நில்லுங்க மாமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாக்கும்? ஓனர் பொண்ணு சொன்னதா உண்மை நிரூபிக்க போறீங்களாக்கும்? அவங்க நம்மள எவ்வளவு கேவலப்படுத்தி அமைச்சிருக்காங்க. திரும்பி எதுக்காக அவங்கள தேடி போறீங்க? நீங்க எங்கேயும் போக கூடாது மாமா. கோச்சிக்காத கவிதா. ஓனர் பொண்ணுக்கு நம்மளை பத்தி சரியா தெரியாதனால நம்ம கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க. ஜிஎம் நம்மளை பத்தி நல்லா எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்காராக்கும். இனி பிரச்சனை இல்ல கவிதா. ஓனர் பொண்ணு கூட இல்லையா, தனி பார்ட்டியா. நான் போயிட்டு வந்துடுறேன். நில்லுங்க மாமா, இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு அங்க இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி கண்டிப்பா நீங்க அங்க போகவே கூடாது மாமா. ஊசில குடிக்க வந்தீங்கன்னு உங்களை கேவலப்படுத்தினாங்கல்ல, நீங்க அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல அவங்க எல்லாம் நினைச்சுப்பாங்க. மாமா நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க அங்க போக கூடாது.